ஒரு அடர்ந்த காட்டில் புத்திசாலி கொக்கும் தந்திரமான நரி ஒன்றும் வாழ்ந்து வந்தது. 2 பேரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது சந்தித்துக் கொண்டனர். ஏலே கொக்கு நண்பா, என்ன ரொம்ப நாள் ஆளையே காணோம்? உன் மூக்கு என்ன இவ்ளோ நீளமாயிட்டே போகுது? பினோக்கியோ படத்துல வர்ற மரம் மாதிரி இருக்கே. அது ஏன் ஸ்டைல் நரி நண்பா. சரி, என்ன விசேஷம்? இன்னைக்கு என் வீட்ல ஸ்பெஷல் ஆப்போ அண்ட் பாயாசம். வந்து ஒரு கட்டு கட்டுறோம், என்ன சொல்ற? ஊசியில சாப்பாடா? நான் ரெடி. ஆனா கம்மியா சமைக்காத. நான் அன்லிமிட்டெட் சாப்பாட்டு ராமன். இன்னைக்கு இவனுக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு. தட்டுல ஊத்துனா இவன் மூக்குக்கும் தட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது. நரியின் தந்திரம் புரியாத கொக்கு நரியின் வீட்டுக்கு விருந்துக்கு சென்றது. இந்தா நண்பா, சூடா இருக்கு, நல்லா லபக் லபக்னு குடி. அடப்பாவி நரி, இது பாயாசமா இல்ல தரைக்கு அடிக்கிற பெயிண்டா? தட்டுல ஊத்தி வச்சிருக்கான். என் மூக்குல ஒரு துளி கூட ஒட்ட மாட்டேங்குதே. நரியின் தந்திரத்தில் சிக்கிய கொக்கு நரிக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க நரியை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தது. நரியும் கொக்கின் அழைப்பை ஏற்று விருந்துக்கு வந்தது. நண்பா, அன்னைக்கு உன் வீட்ல பாயாசம் சும்மா ஜம்னு இருந்துச்சு. இன்னைக்கு என் வீட்ல பிரியாணி. இதோ இந்த குறுகிய ஜாரிக்குள்ள இருக்கு. நீயும் உன் குறுகிய மூக்க விட்டு சாப்பிடு. என்னது பிரியாணியா? ஏலே, இது ஜாடியா இல்ல தெருவுல இருக்கிற குழாயா? இதுக்குள்ள என் தலை போகாதுன்னு தெரிஞ்சே பண்றியா? ஏன் நண்பா, அன்னைக்கு நீ தட்டுல வச்சப்ப நான் மூக்கால நக்கிட்டு இருந்தேன்ல. இன்னைக்கு நீ ஜாடிய வேடிக்கை பாரு. இதுதான் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். பசி வைத்த கிள்ளுது. ஆனா இந்த ஜாடிக்குள்ள என் மூக்கு டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. இனிமே யாரையும் ஏமாத்த மாட்டேன்டா சாமி. கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்டியது. கதையின் நீதி: உபகாரம் செய்யாட்டியும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாதே. ஏமாற்ற நினைக்கிறவன் ஒரு நாள் ஏமாந்துதான் தீருவான்.